விஜயோட வீட்டுல வந்து விஜய் கிட்ட வந்து விஜய் நான் வந்து சுகர் மாத்திரை போட்டுன்னு வரேன். விஜயோட பாட்டி ஏஞ்சி போகும்போது, பாட்டி பாட்டி நீங்க எங்கேயும் போகாதீங்க, நான் எடுத்துன்னு வரேன்ட்டு, என்ன இவன் என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறான்னு உடனே மாத்திரை எடுத்துன்னு வந்து கொடுக்கும் போது அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து காவேரின்னு அவங்க அம்மா குரலை கொடுப்பாங்க. மா வாங்கம்மா வாங்கம்மான்னும் போது உடனே வந்து எல்லாரும் வீட்டுல இருந்து அந்த அம்மாவை இன்வைட் பண்ணுவாங்க, காவேரியோட அம்மாவை. உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசலான்னு வந்தேன்னும் போது, என்னம்மா சொல்லுங்கன்னும் போது, இல்ல நான் வாடகை எடுத்துன்னு வந்திருக்கிறேன், நீங்க வாங்கிக்கணும் போது அதுக்கு விஜயோட தாத்தா வந்து சொல்லுவாரு, ஏதோ கோவத்துல நீங்களும் பேசுனீங்க நாங்களும் பேசினோமா, அந்த வீட்டுல இருந்து நாங்க பொண்ணு எடுத்திருக்கிறோம், அதால வாடகை எல்லாம் வேண்டான்னும் போது அதுக்கு காவேரியோட அம்மா சொல்லுவாங்க, இல்லைங்க இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, அது வாடகை கொடுத்து இருந்தாதான் அது மரியாதை, நீங்க வாங்கிக்கணும், இல்லைன்னா எங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவோம், அப்படி இல்லைன்னா நாங்க வெளிய இடத்துல வாடகை போயிடுவோம் போது, என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னும் போது அப்போ வந்து சரி உங்க திருப்திக்கோசரம் நான் வாங்கிக்கிறேன்னு 10,000 கொடுத்து உடனே விஜயோட தாத்தா ரொம்ப மனசு கஷ்டத்தோடயே வாங்குங்க. அதுக்கு விஜயோட சித்தப்பா சொல்லுவாரு, இந்த 10,000 வச்சு நாங்க என்ன மளிகை சாமானுமா வாங்க போறோம். விஜய்க்கா சரியான கோவம் வருதுங்க, என்ன நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி